அண்ணாக்கு நன்றி. ஏன்னா என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக எப்பொழுது பேசிட்டாரு. ஆனால் உண்மையில் மியூசிக் இசை சொல்லும்போது நான் ஒரு நடிகையாக இருக்கும்போது எந்த வகையில் எனக்கு அதில் சம்மந்தம் இருக்குன்னா நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன்னா இசை சொல்லும்போது அது வந்து எந்த வகையில் இருக்கட்டும், மியூசிக் பேசிக்லி அதுவும் சினிமாப்பட்ட மியூசிக் வந்து எழுத்தாளர்கள் இருக்கட்டும், பாடியவர்கள் இருக்கட்டும், மியூசிக் கம்போசர் இருக்கட்டும், எந்த பக்கமும் நான் போகாத ஒரு ஏரியா இருக்குது. இருந்தாலும் மியூசிக் பிடிக்கும். இசை இல்லாமல் வாழ்க்கையில் எனக்கு புதுமுகங்கள் வந்திருக்காங்க as கம்போசர், லிரிசிஸ்ட் இல்லது சிங்கர்ஸ். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாத்துலேருந்து ஒரு பெஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அந்த மியூசிக் அவார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஏன்னா நம்ம இத்தனை இசைக்கு சம்மந்தப்பட்ட புதல்வர்கள் இத்தனை பேர் எல்லாரும் வந்து அவங்கவுங்க துறையில் வந்து they have been great. அவங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துட்டு எனக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. பட் எஸ், ஏன்னா யாருக்கு ஓட் போட்டிருக்கும் ஒருத்தருக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ த டிசிஷன்ஸ் ஹேவ் பீன் அனானமஸ். அட் த சேம் டைம் வெரி வெரி இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். we all hope the right winner and the deserving person gets the award. மற்றபடி லுக்கிங் ஃபார்வர்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, யார் உண்மையில் ஜெயிக்க போகிறாங்க அது பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். தேங்க்ஸ். 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் ரேடியோ மிர்ச்சியினுடைய விருது குழுவில் என்னையும் இடம்பெற்றதற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒரு நீரோடை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் ஒரு ஐபேட் கொடுத்து 542 பாடலையும் கேளுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் வகுப்படுகிற மாதிரி, ஒரு பாடல் புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த மிர்ச்சி ரேடியோவுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசு விருது என்றாலும், ஒரு தனியார் விருது என்றாலும், ஒரு தொலைக்காட்சி விருது என்றாலும், இதுவரை எந்த கேட்டகரியில் எந்த வகையிலும் இல்லாமல் ஒரு புது வகையை அந்த மண்ணினுடைய பெண் பிள்ளைக்கும் ஒரு ஆண் பிள்ளைக்கும் ஒரு விருது கொடுக்கிற ஒரு நிறுவனம் எது என்றால் அது மிர்ச்சி நிறுவனம் மட்டும்தான். ஏன்னா ஒரு விருது கொடுக்கிற பொழுது பெரும்பாலும் வந்து மெலோடி பாடலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா மெலோடி பாடல் என்பது ஒரு பாடலாசிரியருடைய வெற்றி மட்டும் இல்லை, ஒரு நல்ல சிங்கர், ஒரு நல்ல இசை, ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக தான் இருக்குது. அதனால் ஒரு நல்ல மக்களுடைய கருத்தை, அழகான ஒரு நாட்டு பாடலுடைய கருத்தை சொல்லுகிற ஒரு அமைப்பு வந்து அது அந்த துள்ளல் பாடல் தான் முடியும். காடுகள் ஜனம் வச்சா நமக்கு கையங்காலம் மிச்சம் என்பது ஒரு துள்ளல் பாடல் தான். அந்த மாதிரி கேட்டகரியில் 2 பெண்கள், ஒரு ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் விருது கொடுக்குற இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த விதத்தில் அவங்களுடைய கருத்துக்கள், சமூக கருத்துக்கள், அழகான ஒரு நாட்டுப்புற கருத்துக்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும். உணவு கூட இருப்பிடம் உழவனுக்கு கிடைக்கணும், அவன் அனுபவிச்ச மிச்சம் தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூடம் ஆஸ்போட மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். வரட்டி தட்டும் செவத்தில் வேட்பாளர் முகமடா, காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போயிடுச்சு நகமடா. இதெல்லாம் ஒரு துள்ளல் பாட்டு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் சொல்ல மாட்டேன், இந்த ஒரு பாட்டில் எழுதியிருக்கோம். இதெல்லாம் ஒரு துள்ளல் பாட்டிலேருந்து தூக்கி போட்டு வெறும் மெலோடிக்கு மட்டும் இவங்க வந்து விருது கொடுக்குறது மற்ற நிறுவனங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வகையில் மண்ணின் பாடல்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குற இந்த மிர்ச்சி நிறுவனத்துக்கு என் முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதோடு ஐயா கங்கைமரன் அவர்களோடும், அண்ணன் அவர்களோடும், இயக்குனர் லிங்கசாமி அவர்களோடும், நண்பர் முத்துக்குமார் அவர்களும், மேடம் அவர்களிடம் இந்த ஒரு நாள் முழுதாக கழித்தது ஒரு புது புது அனுபவங்களை எனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதை ஏற்படுத்தி தந்த வெற்றி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து 3 வருஷமா இந்த ரேடியோ மிர்ச்சி இசை விருது வழங்கக்கூடிய இந்த ஜூரிஸ் கமிட்டியில் என்னையும் வழங்கினாரா தொடர்ந்து என்ன வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரேடியோ மிர்ச்சிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் போல மற்றவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ அமைப்புகளில் வந்து விருதுகள் கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சினிமா இசைக்காக தனியாக அதில் சம்பந்தப்பட்ட எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களையும் பாராட்டி அடையாளம் காட்டணும்னு சொல்லி முயற்சி எடுத்து முதல்ல ஆரம்பித்தது ரேடியோ மிர்ச்சி தான். தொடர்ந்து 3 வருஷமாக வெற்றிகரமாக அதை செஞ்சிட்ருக்காங்க. இதில் தகுதியுள்ள அந்த கலைஞர்களை தேர்வு செய்யும் பொழுது, ஒருமித்த கருத்தை எடுக்கும் பொழுது அதில் ஒரு ஒற்றுமை தேவைப்படுது.
அந்த ஒற்றுமைக்கும் அந்த புரிந்துணர்தலுக்கும் தகுதியுள்ள பெரியவங்களா அந்தந்த துறையிலையும் மிகச்சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஜூரியா போட்டு எங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு தேர்வு செய்யற கமிட்டிக்கு மீட்டிங்க்கு வந்த மாதிரியே இல்லாம எங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்க இந்த ஒரு நாளை சந்தோஷமா கழிச்ச ஒரு நிறைவை ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடின மாதிரி சந்தோஷமா இருக்கு. கரகலப்பா பேசி சிரிச்சு சாப்பிட்டு ஒரு நாள் பொழுது கழிக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு காரணம் அமைஞ்சதுக்காகவும் ரேடியோ மிர்ச்சிக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு துறையிலும் தகுதியுள்ள நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வாழ்நாள் சாதனையாளர்கள், அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அந்த மண்ணின் குரலுங்கிற அந்த நாட்டுப்புற இசையில சிறந்து விளங்கக்கூடிய திரையிலும் பிரவேசம் செஞ்சு பேர் எடுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண் பெண் இருவருக்கும் பரிசு கொடுக்குற அந்த அற்புதமான ஒரு ஐடியா கொடுத்தது அண்ணன் அறிவுமதி அண்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அந்த நல்ல காரியத்தை. ஒவ்வொரு வருஷமும் அந்த கேட்டகரியிலையும் பரிசு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிகச்சிறந்த இந்த ஈவெண்ட்டினுடைய அந்த பரிசு வழங்கும் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறோம். அனைவரையும் பத்திரிகையாளர்களையும் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்காக ரேடியோ மிர்ச்சிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து வாழ்த்து கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.